ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதையும் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நேற்று எபிசோடு, இன்றைக்கி எபிசோடு, 2 எபிசோடுமே நான் பார்த்துட்டேன் கைஸ். நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம வந்து சொன்ன விஷயந்தான் நடந்திருக்கு. அதாவது நம்ம பாரதிக்கும் துரைக்கும் மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷன் போயிருக்க மாட்டிருக்குது. அதுக்கப்புறம் வந்து புரோகிதர் மந்திரம் சொல்கிறத வச்சு ஆதி கண்டுபிடிச்சிருக்காப்புல. இன்றைக்கி வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அதே சீன் தான் கைஸ். என்ன ஆதி வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டாப்புல. என்ன நான் நினச்சது வேறு, இங்கே நடந்தது வேறு. அதான் ஒன்று எனக்கு ரொம்ப அது டிஸப்பாயிண்டடாக இருக்குது. வாசு இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். வாசுவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. வாசு வந்து காப்பாற்றியிருந்தானா வேறு லெவலாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஆதியே வந்து இவளை காப்பாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. சரி, ஓகே டன். அவ்வளோதான் கைஸ். நீ என்ன முடிய போகும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு சண்டை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சண்டையில் வந்து கம்பி எடுத்து இந்த கண்ணாடிக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்களாட்டிருக்குது. உடனே இவங்க 4 பேர் நிற்கிறாங்க. யார்? சுதாகர், மித்ரா, பவானியோட புருஷையெல்லாம் 4 பேர் நிற்கிறாங்க. நம்ம இது பாரதி அக்கா, அதை நீங்கள் வேறு கூமுட்டைன்னு வேறு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. ஸோ நம்ம பாரதி அக்கா வந்து கடப்பாரை வச்சு அந்த கண்ணாடியை உடைக்கிறதுக்காக இப்படி கடப்பாரையை தூக்குறாங்க. ஸோ அதோடு முடிக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, துரையோட நாடகத்தை படி பார்த்தீங்கன்னா, துரை செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். அதைத்தான் நம்ம சொல்லணும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எந்த ஸ்தானத்தில் நினைக்க வேண்டியவங்களை கொண்டு வந்து இப்படி கல்யாணம் பண்ணணும், அதை பண்ணணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா? அது வந்து ஒரு தப்பான விஷயம். ஏன்னா அவன் லைஃப்பில் நடந்தது அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? முதல்ல பாரதியை கல்யாணம் பண்ணணும்னு நினப்பான். நம்ம ஜனனியாக நடிச்சிட்டு இருந்தவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ நம்ம வாசு வந்து ஜனனி உள்ள உடம்புக்குள்ளே புகுந்து அந்த மொட்டை மாடியிலலாம் சண்டை நடக்கும். அதெல்லாம் இன்னும் மறக்கவே முடியாது. சூப்பராக இருக்கும் அந்த சீன் எல்லாமே. அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்வேதாவை யாரையா கல்யாணம் பண்ணி வச்சுருவான் வாசு. அப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் துரைக்கு வந்து லைஃப் அமையாது. ஸோ அந்த காண்டு இதெல்லாம், அந்த வெறுப்பு இது எல்லாத்தையுமே பாரதி மேலே காமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது ஒரு தப்பான விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்து நாடகத்தை விட்டுட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, துரை வந்து ஒரு அழகாக நல்ல ஒரு ஹீரோ மாதிரி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக இருக்கும். நல்ல அந்த ஒரு கிராமப்புறம் கதையாட்ட வச்சு நம்ம துரையை வந்து ஹீரோவை போட்டு ஒரு ஹீரோயினை போட்டு சீரியல் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாடகம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கிராமத்து கதைக்கான ஒரு ஹீரோயிசமான ஒரு கேரக்டருக்கு வந்து துரை வந்து ரொம்ப சூட்டாக இருப்பாருன்னு தான் என்னோடய அபிப்பிராயம். பட் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த தாடி, அந்த கழுத்தில் போட்டிருக்கிற செயின், நல்லா ஒரு கிராமத்து ஸ்டோரியாக ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலாக இருக்கும். பட் வில்லனாகவும் நல்லா நடிச்சிருக்கிறாப்புல துரை. சூப்பராக இருக்குது. நல்ல நடிப்பு துரைக்கு வந்து இந்த நாடகத்தில் வந்து நல்ல நடிப்பு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாரதி அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவரி கோலம்தான். கமெண்ட்ஸில் கூட ப்ரோமோ வரும்போது கீழே ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. பாரதிக்கு வந்து ஜனனியாவது ஃபஸ்ட்டு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஜனனி வந்து எப்போயாவது ரேராக தான் ஹேரை விரித்து போட்டிருப்பாங்க. மித்த நேரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பின்னி, நல்லா இப்படி முடி எடுத்து பின்னி நல்லாயிருக்கும். சடையோட சாரீ கட்டி நீட்டாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவன் எப்போ பார்த்தாலும் தலைவிரி கோலம்தான். ஆஃபீஸில் தலைவிரி கோலம், வீட்டிலே தலைவிரி கோலம், கோயிலில் தலைவிரி கோலம். எப்போதாம்மா நீ தலையை கட்டுவீங்க ராசாத்தி? எப்போ தான் அந்த தலையை வந்து பின்னி நீட்டாக பூ வச்சு எப்போ போடுவீங்க? மண்ணாங்கட்டியாட்டு இருக்குது பார்க்குறதுக்கா. நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது. மாலையை கொண்டு வந்து போடுறான், அப்பயும் தலைவிரி கோலம்தான். இவன் வந்து பட்டு வேட்டி கட்டி கட்டுவானாமா, இவளுக்கு எதுவுமே கிடையாதாம்மா. அந்த கட்டின சேலையோடு இவன் வந்து தாலி கட்டுவானாமா. ரொம்ப கேவலமாக இருக்குது. அட்லீஸ்ட் அந்த தலையாவது ஏதாவது சீவி ஏதாவது இது பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். எப்போ பார்த்தாலும் தலையை விரித்து போட்டே நடித்தா எவன் கைஸ் பார்ப்பான்? நல்லாவே இல்லை, மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது, வெங்காயம் மாட்டோம். அப்புறம் வேறு என்ன, அப்புறம் நம்ம ஆதி வந்து அந்த இருக்கிற இடத்த தான் நம்ம ஹீரோயிஸத்தை காமிக்கணும் இல்லையா? அதான் சினிமா பாணியில் வந்தோடனே அப்படியே தாலியில் கையை வைக்கிறதுக்கு முன்னாடி வந்துடுவாராமா. இவ்வளோ நேரம் ஆதி எங்கே போய் சொரிஞ்சிட்டு இருந்தான்னு தெரியல. சரியா? கரெக்டாக அந்த தாலியில் கையை வைக்கும்போது வருவாராமா. சரியா? உடனே தாலியில் துரை வந்து தாலி அப்படின்னு இது பண்ணும்போது கரெக்டாக அது எப்படி எல்லா ஹீரோவுமே சீரியலில் வந்து அட்டை பாக்ஸை தள்ளிக்கிட்டே வர்றாங்கன்னு தெரியல. அங்கே கார்த்திகை தீபத்துலேயும் அதே தான். கார்த்திகை காமிக்கும்போது அட்டை பாக்ஸ் தள்ளிக்கிட்டே தான் வருவான். இதுலேயும் இவன் என்ன செய்கிறான்? அட்டை பாக்ஸ் தள்ளிக்கிட்டே தான் வர்றான். மொத்தத்தில் இது சீரியலில் நடிக்கிற ஹீரோவுக்கு எல்லாத்துக்குமே அட்டை பாக்ஸ் தள்ளுறது தான் வேலை. சரியா?
அப்புறம் வர்றாப்புல வந்தோடனே என்ன நடக்குது, நான் இந்த மாதிரி எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லி அந்த கண்டுபிடிச்சது, இதுக்கெல்லாம் வந்து புரோகிதர் தான் காரணம், அவருக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லி புரோகிதருக்கு ஒரு பெரிய கும்பிடா போடுறாப்புல. புரோகிதர் பயந்து போய் உட்காந்துருக்காப்புல. இந்த பழைய படத்தில் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா நாகேஷ் வந்து ஐயராக இருப்பார்னு நினைக்கிறேன். சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். இவர் போய் அந்த ட்ரம்முக்குள்ளே போய் உட்காந்துட்டு தூக்கிட்டு வருவாங்க. அது நாகேஷா யாருன்னு தெரியல. நல்லா இருக்கும் அந்த சீன். இந்த ஐயர் எங்கேயா போனா அப்படின்னு சொல்லிட்டு ஐயரை தேடுறதாவே இருக்கும் அந்த ஃபைட் சீனில். அது என்ன படம்னு தெரியல. படம் நல்ல காமெடி படம் தான், ஆனால் சூப்பராக இருக்கும் லாஸ்ட் சீனு. ஓயாமல் அந்த ஐயரை பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இந்த ஐயர் பயந்து போய் உட்காந்துருக்காப்புல, என்னையை விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு. அதுக்கப்புறம் இனி நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா பாரதி வந்து கடப்பாறையை வச்சு அந்த கண்ணாடியை இடிக்க போகிறா. இடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க 4 பேர் ஓடிடுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இடித்து இவங்க 4 பேர்த்தையும் பார்ப்பாங்களா என்னான்னு தெரியல. சரி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி சீரியல் இல்லையே. ஏன்னா எனக்கு இந்த இடத்துல வாசு காப்பாற்றின்னு வச்சுக்கோங்களேன், சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். துரைக்கு நல்லா கிடச்சிருக்கும் அவங்க அண்ணங்கிட்ட. ஏண்டா நான் அவ்வளோ தூரம் சொல்லி நீ இன்னும் திருந்தவே இல்லைன்னு சொல்லி வாசு இன்னும் 4 போடு போட்டிருந்தானே செமையாக இருந்திருக்கும். ஆனால் வாசு வரவே இல்லை, ஆதி தான் வந்திருக்காப்புல. ஒரு வேளை இது இந்த சண்டை நடக்கையில் இது வாசு வந்தானா வரலையான்னு தெரில, அது நாளைக்கு தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் மற்ற சீரியல் பார்க்குறதுக்கு எனக்கு ஒன்றும் எதுவும் பிடிப்படலை கைஸ். எனக்கு தெரிஞ்சு ப்ரோமோ ப்ரிவியூ வச்சு எல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா என்னமோ சாமுண்டீஸ்வரிக்கு கார்த்தி ப்ரைஸ் கொடுத்தானா கொடுக்கலையான்னு தெரியல. அதுக்கப்புறம் துர்கா ஸ்வேதா வந்து சுவாதின்னு நினைக்கிறேன், சுவாதி வந்து துப்பாக்கியை வச்சு மிரட்டுறாப்புல. அது அந்த சீன்லாம் பார்த்தேன், பெஸ்ட்டு சீன் போட்டு காமிப்பாங்க இல்லையா, அதில் பார்த்தேன். ஸோ மொத்தத்தில் கார்த்திகை தீபம் அது ஒரு ட்ராக்கில் ஓடிட்டுருக்குது. அதுக்கப்புறம் சின்னஞ்சிரிக்கிளியவும் ஏதோ வந்து மறுபடியும் ஏதோ அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி மறுபடியும் வீரா சீரியலில் எப்படி வீரா வந்து ஆட்டோ காம்படிஷனில் சேர்ந்தாப்புல, அதே மாதிரி நம்ம இந்துவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு வண்டி ஓட்டுற அந்த 2 வீலர் ஓட்டுற காம்படிஷனில் சேர்கிற மாதிரி எடுக்கிறாங்க. அப்புறம் வேறு என்ன சீரியல், சந்தியா ராகம் நான் சுத்தமாகவே பார்க்குறதே இல்லை. என்னமோ டென்ட்டு கோட் பண்ணுவாங்க இல்லையா, அதில் புவனேஸ்வரியும் இவளும் மாறி மாறி மோதிக்கிறாங்க. அப்புறம் நம்ம எப்பயும் போல் நம்ம மாயா கதை வந்து நட்டமாக குடும்பத்தை தூக்கி நட்டமாக நிப்பாட்டுது. அப்புறம் வேறு என்ன சீரியல், திருமாங்கல்யத்தில் உண்மை தெரிஞ்சிருட்டாட்டு இருக்குது. யார் மகாவுக்கும் திருவுக்கும் கல்யாணம் நடந்தது வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன், அதுன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சீரியல் பார்த்தேன், வாரிசு சூப்பர். தமிழுக்கு ரொம்ப சப்போர்ட். அவங்க மாமனார் சிவியோட அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட்டு. எப்படியாவது நம்ம தங்கச்சி அந்த குடும்பத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடும்னு சொல்லி அவர் வந்து கோமாலேருந்து எந்திரிச்சதும் போதும் ஜெயராணியை வந்து ஜனாமாவோட சேர்த்து வைக்கிறது தான் அவளோட குறிக்கோளாக இருக்க மாட்டிருக்குது. சரியா, அந்த மாதிரி தான் இன்றைக்கி சீன்ஸ் இருந்தது. ஏதோ ரசத்தை கீழே கொட்டி அதை துடைக்க வச்சு அதுக்கப்புறம் ஜனாமா கோவப்பட்டு அதே ப்ரோமோவில் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஆல்வேஸ் வாரிசு சீரியல் ஆல்வேஸ் சூப்பர் 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 சூப்பர். அதை வந்து குறையே சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. அப்புறம் வேறு என்ன கேஸ், இது அண்ணாமலை குடும்பம் நேற்று நான் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தேன், யாருமே கமெண்ட்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே, கமெண்ட்ஸ் பண்ணலைன்னா அவ்வளோதான், நான் வீடியோ போகிறத ஸ்டாப் பண்ணிடுவேன், அவ்வளோதான். ஒரு 10 கமெண்ட்டு கூட வரலைன்னா என்ன கேஸ். ஜீ தமிழில் இதயம் சீரியல் ப்ரோமோ போடுறாங்க, கீழே கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா 30-50 கமெண்ட்ஸ் வருது வெறும் ப்ரோமோவுக்கு. நம்ம அந்த சீரியலை ரிவ்யூ பண்ணி போடுறோம், நம்மளுக்கு கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது. ஆல்ரெடி பண்ணவங்களே கூட பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போலாம். ஸோ பார்ப்பேன் இந்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் பார்ப்பேன். கமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மன நிறைவாக வந்துச்சு அப்படின்னா வீடியோ போடுறத கண்டினியூ பண்ணுவேன். இல்லைனா ஐ வில் ஸ்டாப் இம்மீடியட்லி திஸ் இதயம் சீரியல் ரிவ்யூ வீடியோ. உடனே ஸ்டாப் பண்ணிடுவேன் கைஸ். நான் பேசாமல் வீட்டில் நடக்கிறது ஷார்ட்ஸாக கூட நான் போட்டு போயிட்டே இருப்பேன், எனக்கு வீடியோ போகணுன்னு அவசியமே இல்லை. சரிங்களா, உங்களுக்காக தான் நான் போட்டுட்ருக்குறேன். வேலை மெனக்கட்டி உட்காந்து ஜி5யில் எனக்கு டிவியே இல்லை, டிவி கனெக்ஷனே வீட்டில் கிடையாது. பையனுக்கு எக்ஸாம் சொல்லி கனெக்ஷனே கொடுக்காம விட்டு சரி ஜி5யில் பார்த்து, ஏன்னா 2:30 மணிக்கு முடிஞ்சு தான் ஜி5யில். நேற்று பார்த்தீங்கன்னா அந்த 2:30 மணிக்கு நான் போட்டு பார்த்தேன், நேற்று எபிசோடு ஜி5யில் வரவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்திருக்க மாட்டேருக்குது, நான் பார்க்காம விட்டேன். அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உடனே வந்துருச்சு, 2:30 மணிக்கு போட்ட உடனே இங்கே போட்டாங்க, ஜி5யில் வந்துருச்சு. அதனால் ஏன்னா நம்ம டிவியில் பார்க்குறதுக்கும் இதுக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது கேஸ். அதுலேயும் விளம்பரம் போடுறான், இதுலேயும் விளம்பரம் போடுறான். ஒரு சீனுக்கு 4 விளம்பரம் போடுறான்.
அப்போ கரெக்டாக அந்த டைம் எடுத்துக்குதுங்களா. அப்புறம் அதை முடிச்சுட்டு தான் நான் ரிவ்யூ பண்ண முடியும். அதனால தான் இவ்வளோ டைம் எடுத்துக்குது. எனக்கு வந்து லைக்ஸு, கமெண்ட்ஸு இதெல்லாம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக வந்தால் மட்டுமே தான் இனி வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போடுவேன் கைஸ். இல்லைனா ஐ வில் ஸ்டாப் திஸ் வீடியோ. ஓகேங்களா? ஓகே, வேறு என்ன? கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து நாளைக்கு ரிவ்யூவில் பார்ப்போம். என்னை பொறுத்தளவு இன்றைக்கி எபிசோடு வந்து பரவாயில்லை, அவ்வளோதான். நான் வந்து வாசுவை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆதி தான் வந்திருக்காப்புல. அதனால் எனக்கு பிடிக்கலைங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் பாரதி வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி இருந்தது. இன்னும் அந்த தலையாவது ஏதோ ரப்பர் பேண்டாவது போன் டெயிலாவது போட்டிருக்கலாம். எதுவுமே இல்லை. எப்போ பார்த்தாலும் தலைவலியாகவே இருந்தால் நல்லாவே இருக்குது. ஒரு மாதிரியாக இருக்குது, பார்க்குறக்கே அசிங்கம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஒரு பின்னி தலையை வந்து ஒரு பூ வச்சு அந்த மாதிரி நடித்தா பார்க்குறக்கு ஹோம்லியாக நல்லா இருக்குது. இது எப்போ பார்த்தாலும் எல்லா இடத்துக்கும் தலைவலி. வீட்டில் இருக்கும்போது தலைவலி. மறுபடியும் நான் சொல்ல விரும்பலை. எல்லா இடத்துலையும் அந்த பொண்ணு வந்து தலையை விரித்து போட்டு தான் நடிக்குது. நம்ம ஜனனி மாதிரிலாம் அந்த அம்மா நடிக்க மாட்டேங்குது. நம்ம யார் பல்லவி அக்கா வந்து நடிக்க மாட்டேங்குது. அப்புறம் வேறு என்ன கைஸ்? கண்டிப்பாக நீ புட்டு தெரியுமா தெரியல, கண்ணாடியை உடச்சி இவங்க 4 பேர் தெரிவாங்களான்னு தெரியல. இல்லை இவங்க உடைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் காரை பிடிச்சி கிளம்பிடுவாங்களா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகே, பை.